ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். மறுபடியும் இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தின் வழியாக இந்த தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு சங்கீதம் 5வது சங்கீதம், வசனங்கள் 7 10 வசனங்கள் அடங்கிய அந்த திருமறை பகுதியுடைய தியானத்தை நாம் சிந்திக்க ஆயத்தப்படுகின்றோம். அதற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த சங்கீதங்களின் வழியாக நீர் எங்களை உணர்த்துகின்றீர், எங்களை நடத்துகின்றீர், எங்களுடைய வாழ்விற்கு தேவையான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாய் அமைவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீதுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே ஏராளமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 5ஆம் சங்கீதத்தை 4 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் பகுதி தாவீதுடைய பக்தி நிறைந்த வாழ்வையும், 2வது பகுதி தேவனுடைய விருப்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு தேவனுடைய வழிகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடந்த வாரத்திலே பார்க்கின்ற பொழுது தேவனுடைய விருப்பம் என்ன, 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். தேவனுடைய விருப்பம் பரிசுத்தமான வாழ்வு, 2வதாக தேவனுடைய விருப்பம் பணிவான வாழ்வு, 3வதாக தேவனுடைய விருப்பம் பொய்யற்ற வாழ்வு அல்லது மெய்யான வாழ்வு என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தப்பட்டோமா, ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நாம் 3வது தியானத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை வழிநடத்த விரும்புகின்றார். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5வது சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளும்படியாக, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த திருமறை பகுதி என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் வசனங்கள் 7 தொடங்கி 10 வசனங்கள் அடங்கிய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய விருப்பத்தை குறித்து பேசின தாவீது தேவனுடைய விருப்பத்தை உணர்ந்தவன். தேவன் எதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்பதை ஆழமாய் அவன் கற்றுக் கொடுத்தவன். கற்றுக் கொடுத்த உடனே அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அங்கே தொடங்குகிற அந்த 7வது வசனத்தினுடைய தொடக்க வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நானோ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். புதிய மொழிபெயர்ப்பிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். நானோ உம் பேர் அருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். எவ்வளவு அழகான வார்த்தைகளை பாருங்களேன். தேவனுடைய விருப்பத்தை அவன் உணர்ந்தவன். அடுத்தபடியாக அந்த விருப்பத்தை உணர்ந்தவன் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நான் கடந்து சொல்லுவேன், தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே நான் பிரவேசிப்பேன், அவரை பயத்தோடு கூட பக்தியோடு கூட நான் பணிந்து கொள்வேன் என்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உம்முடைய மிகுந்த கருணையினாலே உம்முடைய வீட்டுக்குள் பிரவேசிப்பேன். நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். பரிசுத்தமான வாழ்வு, பொய்யற்ற வாழ்வு, இதை தேவன் விரும்புகின்றார்.
இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை உணர்ந்து பார்க்க தேவன் அழைக்கின்றார். அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். பரிசுத்தமான வாழ்வு, பணிவான வாழ்வு, அந்த பொய்யற்ற வாழ்வை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட குணநலன்களை உடைய ஒரு தேவனுடைய மனிதன் தான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தகுதியை தனக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டு இப்பொழுது சொல்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நானோ ஆண்டவரை உம்முடைய பேரருளால் உம்முடைய இல்லம் சென்றிடுவேன், உம்முடைய திரு துயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்து கொள்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். நானோ ஒரு மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து, கடவுளுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழுகிற மனிதன் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். அந்த தகுதி வேண்டும் என்பதை இங்கே உணர்த்துகின்றார். பரிசுத்தமான வாழ்வு, பணிவான வாழ்வு, அந்த பொய்யற்ற அந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்த பிறகு அதிலே பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை அவசியம் என்பதையும் அதே வேளைகளிலே சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நல்லா நாம் சற்று அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்திலே இந்த வசனங்களை சொல்லுகின்ற பொழுது ஆலயம் கட்டப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசையினாலே எடுப்பிக்கப்பட்டிருந்த கூடாரமே அங்கே கட்டப்பட்டிருந்தது. அந்த தெய்வீக ஆலயம் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியும் அந்த பேழையும் இருந்தது. அங்கே ஒரு கிருபாசனம் இருந்தது. அதைத்தான் அங்கே அவன் அழகை சொல்கிறான். அதை பரிசுத்தத்தோடு கூட பணிந்து கொள்வேன். அப்படி என்று சொன்னால் தேவன் இருக்கிற இடத்தை இந்த தாவீது எவ்வளவு ஆழமாய் நேசித்தான் என்பதை கவனித்து பாருங்கள். இதை நான் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே இந்த பரிசுத்த ஆலயத்தினுடைய அந்த மகிமை, அந்த கிருபை எவ்வளவு பெரியது என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. தாவீது அதை நமக்கு அழகாய் தெளிவாய் உணர்த்துகின்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தாவீது இன்றைக்கு ஆண்டவருடைய வழிகளை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அதை குறித்து தான் இன்றைக்கு இந்த 3வது பகுதியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். அதிலே பார்க்கின்ற பொழுது 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது பகுதியிலே பார்க்கின்ற பொழுது தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உம்முடைய நீதியிலே நடத்தி என்கிற அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இங்கே நடத்துதல் என்பதை நான் எதை குறிக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதையிலே என்னை நடத்தும்படியாக தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பாருங்கள். கர்த்தரே என்னை நடத்தும், ஆண்டவரே என்னை நடத்தும் என்பதுதான் தாவீதுடைய ஜெபம். ஏன் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அப்சலோமுக்கு தப்பி அவன் பயந்து அவன் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திலே இந்த சங்கீதம் அடங்கி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தாவீது தப்பி ஓடி போன பொழுது அவனுடைய பாதைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆபத்து நிறைந்த ஒரு பாதை. அநேக எதிரிகள் எழும்பி அவனுடைய பிராணனை வாங்குவதற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே, ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலே தாவீதுடைய ஜெபத்தை பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் என்று சொன்னால், கர்த்தரே என்னை நடத்தும், ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி. காரணம் என்ன? எதிரிகள் எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் தடுமாறி கீழே விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் நானோ உம்மை மகிமைப்படுத்த விரும்புகின்றேன். நான் ஒருபோதும் தடுமாறி விழுந்து விடக்கூடாது என்பதுதான் தாவீதுடைய ஜெபம். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம். இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. என்னுடைய சத்துருக்களுடைய நிமித்தம் நான் ஒருபோதும் விழுந்து விடக்கூடாது. எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் விழுந்து விடுவேன், நான் எப்படியாவது விழுந்து விடுவேன், நான் தடுமாறுவேன் என்று சொல்லி. ஆகவே நான் தடுமாறாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நான் தடுமாறாமல் அவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். என்னை உம்முடைய பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. எப்படி ஒரு ஜெபம் பாருங்களேன், எவ்வளவு ஆழமான ஒரு ஜெபம் என்பதை பாருங்களேன். தடுமாறுகின்ற சூழ்நிலைகளிலும் விழுந்து போகின்ற சூழ்நிலைகளிலும் அவனுடைய எண்ணமும் அவனுடைய எதிர்பார்ப்பும் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தின் பாதை அல்ல, ஆண்டவருடைய பாதையிலே நடக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சங்கீதம் உணர்த்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் சத்துருக்களின் நிமித்தம் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். தாவீதுக்கு அநேக சத்துருக்கள். அந்த அநேக சத்துருக்களுடைய அந்த பார்வைக்கு முன்பதாக விழுந்து விடாதபடிக்கு, தடுமாறாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய பாதையிலே நீ நடத்தும் அப்பா, நீ நடத்துங்கப்பா. இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நாம் தாவீதை போல வாழவில்லையே, தாவீதுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இல்லையே, தாவீது தேவனுடைய விருப்பத்தை உணர்ந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானே, அதை போல வாழவில்லையே என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோன்றியது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலே தாவீது பயன்படுத்தின வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து அழகாய் பயன்படுத்துகிறார். வாசிக்க கேட்போமே. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் வருகிற அந்த 8வது 9வது வசனத்தை எடுத்து அழகாய் பயன்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். தடுமாறுகின்ற பொழுது, அந்த தடுமாற்றங்கள் வருகின்ற பொழுது சரியான பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்பினான். ஒருவேளை சத்துருக்கள் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தாவீது என்ன செய்ய போகிறான், எப்படிப்பட்ட பாதையிலே நடக்க போகிறான், ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார் என்று சொல்லி எண்ணினார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே தாவீது சொல்லுகிற அந்த ஜெபத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலே, இனி வருகிற காலங்களிலே நீங்களும் நானும் இதுவே நம்முடைய வாழ்வின் ஜெபமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகள் எல்லாரும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தடுமாறி கீழே விழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். நான் ஒருபோதும் தடுமாறி விழக்கூடாது. நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகின்றேன். ஆகவே ஆண்டவரே உம்முடைய பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பாதையை சுவைப்படுத்துகிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் தடுமாறுகின்ற பொழுது, நான் கீழே விழுகின்ற பொழுது என்னை அந்த பாதையிலே நடத்துகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் தாவீது சொல்லுகிறார், நாம் தடுமாறுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை பாதையை சுவைப்படுத்துகிறவர் என் ஆண்டவர் என்பதை தாவீது இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், என்னை உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய பாதைகள் எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய வழிகளுக்கும் மனிதனுடைய வழிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. மனிதனுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது செம்மையாக இருப்பதில்லை. மனிதனுடைய பாதைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கோணலான பாதையிலே செல்லக்கூடியவை. எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். மனிதனுடைய வழிகள், பாதைகள் நம்ம எப்படி இருக்கோம் என்று சொன்னால், குறுக்கு வழியிலே போய் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு முயல்கின்றவர்கள் தான் அதிகம். மனிதனுடைய பாதைகள் எல்லாமே வித்தியாசமானது. ஆரம்பத்திலே மனிதனுடைய பாதைகள் செம்மையாய் தோன்றும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், மரணத்திலே கொண்டு போய் விடுந்துவிடும், அழிவிலே கொண்டு விடும். ஆகவே அப்படிப்பட்ட வழிகள் தான் மனிதனுடைய வழிகள். ஆனால் என் தேவனுடைய வழிகள் அப்படிப்பட்டது அல்ல. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என் தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்று சொன்னால், அது நீதிக்குரிய வழிகள், நீதியின் பாதைகள். அந்த பாதையிலே, அந்த வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய வழிகளை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வழிகளை சபையாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஆண்டவருடைய பாதையிலே ஒருவேளை நான் நடக்க வேண்டும், ஆண்டவருடைய வழியை சபைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஒரு காரியம் அழகாய் சொல்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நல்லா கவனமா கவனித்து பாருங்களேன். ஆண்டவருடைய வாழ்க்கை பாதையை செவ்வைப்படுத்துகிறவர். என்னுடைய வாழ்க்கை பாதையிலே நாம் கடந்து போகிற பொழுது, நாம் தடுமாறுகின்ற பொழுது, என்னுடைய பாதை செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்?
நீதிமொழிகளிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக் கொள். நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அது போதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பாதைகள் சபையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்தால் போதும், உங்களுடைய பாதையெல்லாம் அவர் சபையாக்குவார். உங்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் சரிபடுத்துவார். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு உங்களை நீதி பாதையை நடத்துவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள் சபையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, சங்கீதம் 107வது சங்கீதத்திலே 6-7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அதை வாசிக்க கேட்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். நல்லா கவனித்து பாருங்களேன், சங்கீதக்காரன் தாவீது வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்களேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்திலே கூப்பிட்டார்கள். இங்க தாவீதும் அப்படிதான் சொல்றான், என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் அப்படின்னு சொன்னால், சத்துருக்கள் எல்லாரும் அவனுக்கு ஆபத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே, ஆபத்தான சூழ்நிலைகளிலே தாவீது கற்றுக் கொடுக்கிற காரியத்தை கவனித்து பாருங்கள். தங்கள் ஆபத்திலே கூப்பிட்டார்கள், இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார், அவர்களை சபையான பாதையிலே ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அப்படி என்று சொன்னால், இரண்டாவது காரியம், உங்கள் பாதைகளை சுவையாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை நினைப்பது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள் சபையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய பாதைகளை அவர் சரியாக்குவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அடிப்படையில, இந்த சிந்தனையோடு கூட இன்னைக்கு ஆண்டவருடைய பாதைகள், ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக மறுபடியும் நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 5வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். நான் பொது மொழிபெயர்ப்பிலே அழகாக இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையிலே என்னை நடத்தும், உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது, ஆண்டவருடைய வழிகள், பாதைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவதாக நீதியின் பாதை, நீதியின் வழிகள். முதல் குறிப்பு இதுதான். இந்த 3வது தியானத்திலே உங்களுக்கு சொல்லுகிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய பாதைகள், வழிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது நீதியின் பாதை. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு பகைவர்கள் அதிகம், என்னை பகைக்கிறவர்கள் பலர் இருப்பதினாலே என்னை உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. கடவுளுடைய பாதை, கடவுளுடைய வழிகள் முதலாவது எப்படிப்பட்ட வழிகள் என்று சொன்னால், அது நீதிக்கான வழிகள், நீதியின் பாதைகள். அதனால்தான் நீதிமொழிகளிலே 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அழகான ஒரு வசனம், அதை வாசிக்க கேட்போம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள். நீதியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. ஆகவேதான் தாவீதுடைய ஜெபம் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னை உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தும். ஏன் என்று சொன்னால், உம்முடைய பாதையிலே நான் பயணிக்கிற பொழுது எனக்கு என்ன உண்டுனா, வாழ்வு உண்டு. ஜீவன் என்பது எதை குறிக்கிறது? வாழ்வு. அன்புக்குரியவர்களே, தாவீது சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்திலே அழகை சொல்லுகிறார், நீதியின் பாதையிலே என்னை நடத்தும். எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? அது வாசிக்க கேட்பாமா? சங்கீதம் 23:3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை அல்லவா? நீதியின் பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே.
நல்லா கவனமா கவனிங்க. நீதியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லி தாவீதுடைய ஜெபம் எவ்வளவு அழகானது என்பதை நான் ஒரு சிறிய குறிப்பை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், ஆபத்துகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து தியானித்துக் கொண்டே இருங்கள். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தும் என்று சொன்னால், எனக்கு ஆபத்துகள் அதிகமாய் சூழ்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த நீதியின் பாதை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தெளிவான பாதையிலே என்னை நடத்தும். நான் குழப்பத்தோடு கூட இருக்கிறேன், ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். ஆகவே இந்த நீதியின் பாதை எப்படி என்று சொன்னால் ஒரு தெளிவான ஒரு பாதை. இரண்டாவது, இது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். நல்லா கவனமாக பண்ணிக்க, ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை குறிக்கிறது. ஆகவேதான் தெளிவான பாதையிலே பாதுகாப்பான இடத்திற்கு என்னை நடத்தும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். ஆழமான கருத்து இங்கே அடங்கி இருக்கிறது பாருங்களேன். தெளிவான பாதையிலே பாதுகாப்பான ஒரு இடம். ஆகவேதான் இதை சொல்கிறார், என்னை நீதியின் பாதையில் நடத்தும். ஆண்டவருடைய பாதை எப்பொழுதுமே தெளிவான ஒன்று. ஆண்டவருடைய பாதை என்பது பாதுகாப்பான ஒன்று. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வழியிலே என்னை நடத்தும் என்பதுதான் தாவீதுடைய ஜெபம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதியின் பாதை என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. நீதியின் பாதை என்பதற்கு முதலாவது சொல்கிறேன், நேரிய பாதை அல்லது நேரிய வழி. இரண்டாவது நல்வழி. மூன்றாவதாக மகிழ்ச்சி தருகின்ற வழி. நான்காவது மீட்பு தரும் வழி. இப்படிப்பட்ட ஒரு பொருளை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த நீதியின் பாதை. அல்லேலூயா. நேரிய வழி, நல்வழி, மகிழ்ச்சி தருகின்ற வழி, மீட்புக்குரிய வழி. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே என்னை நடத்தி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதை நீதியின் பாதை, அது நேரிய பாதை, நல்வழி, அது மகிழ்ச்சி தருகின்ற வழி, அது மீட்புக்குரிய வழி. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கருத்துரை கேளுங்க, என்னையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட வழியிலே அந்த நீதியின் பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரை கருத்துரை கேளுங்களேன். நீங்க கேட்டீங்கன்னா அந்த பாதையில உங்களை நடத்துவாரு. அந்த பாதையில நீங்க குழப்பத்தோடு கூட இருக்கிற பொழுது, பயத்தோடு கூட இருக்கிற பொழுது, நெருக்கடியோடு கூட இருக்கின்ற பொழுது உங்களை தெளிவின் பாதையில நடத்தி உங்களை பாதுகாத்து என் ஆண்டவர் உங்களை ஒரு மெய்ப்பனாய் இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் தாவீது சொல்லுகிற அந்த வசனங்களை தான் நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 118:19 வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118:19 வசனத்திலே, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நல்லா கவனமா கவனித்து பாரு. நீதியின் வாசல்களை திறவுங்கள், அந்த நீதியின் பாதையிலே என்னை திறவுங்கள், நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை நான் துதிப்பேன். எவ்வளவு அழகா சொல்றாங்க இல்லையா? ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை போற்ற வேண்டும். ஆகவே அந்த பாதையிலே என்னை நடத்தும் அப்பா. எந்த சூழ்நிலைகளிலும் சத்துருக்கள் சூழ்ந்து இருந்தாலும் தாவீதுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரு நாளும் இந்த உலகத்தின் அழிவின் பாதையிலே கடந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய அந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்பதுதான் அவர் எண்ணமாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது நீதியின் பாதை. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அதே 8வது வசனத்திலே நான் புதிய மொழிபெயர்ப்புகளை ஏற்கனவே வாசித்த பிரகாரமாக, உமது நீதியின் பாதையை என்னை நடத்தும், உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியது. இரண்டாவது பாதை என்னவென்று சொன்னால், வழிகள் என்னவென்று சொன்னால் செம்மையான பாதை அல்லது செம்மையான வழிகள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவருடைய பாதை எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால் செம்மையான பாதை. இங்கே நாம் ஏற்கனவே பயன்படுத்துகிற நம்முடைய திருமறையில சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சுவைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவைப்படுத்தும் என்பதை விட செம்மையான பாதையிலே என்னை நடத்தும் என்பதுதான் சரியான ஒரு பொருள். செம்மையான பாதையிலே என்னை நடத்தும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது செம்மையான வழி, செம்மையான பாதை. ஒருவேளை அது இடுக்கமான பாதையா இருந்தாலும் அது முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது செம்மையாக இருக்கும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் சங்கீதம் 27வது சங்கீதத்துல 11வது வாக்கியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிலே தாவீது அழகாய் சொல்லுகிறார். அதை நாம் வாசிக்க கேட்போமா? கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இங்க அழகே சொல்கிறது பாருங்களேன், உமது வழியை எனக்கு கற்பித்தருளும், எதிரிகளின் முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். நல்லா கவனமா கவனிங்க. என் சத்துருக்களின் நிமித்தம் இந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்.
என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்தும் என்று சொன்ன தாவீது, இரண்டாவது உம்முடைய செம்மையான பாதையிலே வழியிலே என்னை நடத்தும், எனக்கு கற்றுக்கொடும். அதே சங்கீதம் 143 10வது வசனத்திலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீதுக்கு கர்த்தருடைய வழி என்ன என்பதை தெளிவாக தெரிந்திருந்தான். நல்லா கவனமாக கவனிங்க. ஆண்டவரோடு கூட நல்ல உறவு, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததுனாலே கடவுளுடைய பாதை எப்படிப்பட்டது, கடவுளுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்ததுனால்தான் அந்த கடவுளுடைய பாதையை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். அந்த பாதையிலே அவன் பின்பற்றி கடந்து போனான். அல்லேலூயா. கடவுளுடைய பாதை, கடவுளுடைய வழி எப்படிப்பட்டது என்பதை அவன் தெளிவாக தெரிந்திருந்ததுனால்தான் அதை பின்பற்றி செல்ல விரும்பினான். தெரிந்த ஒருவனால் மாத்திரமே பின்பற்றி செல்ல முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் தாவீது கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கர்த்தருடைய வழி என்பது என்ன என்பதை நீங்கள் சரியாய் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சுய புத்தியினாலோ சுய முயற்சியினாலோ கர்த்தருடைய வழியை தாவீதால் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல கவனமாக கவனிங்க. தன்னுடைய சுய புத்தியினாலோ சுய முயற்சியினாலோ கர்த்தருடைய வழியை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்தருளும். நல்ல கவனமாக கவனிங்க. எனக்கு போதித்தருளும், எனக்கு கற்றுக்கொடும். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சுய புத்தினால சுய முயற்சியினால கர்த்தருடைய வழியை நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி. புரிந்து கொள்ள முடியாது. தேவனிடத்துல கேட்கணும், உங்களுடைய வழி எனக்கு கற்றுத்தாரும், என்னுடைய வழி உங்களுடைய வழி எனக்கு போதித்தரும் என்று சொல்லி நீங்க நானும் கேட்கணும். கேட்கிறோமா? தன்னுடைய சுய முயற்சினால் நடக்கும் போது ஒருவேளை தவறான பாதையை நாம் கடந்து போக வாய்ப்பு உண்டு. நல்ல கவனமாக கவனிங்க. ஒருவேளை சுய முயற்சினாலே நம்ம ஒருவேளை நடக்க ஆரம்பித்தோம்னா தவறான பாதையில போய் விடுவோமோ என்கிற ஒரு பயம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால்தான் தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாரும், நீர் எனக்கு போதியும் என்று சொல்லி. அதுதான் தாவீதுடைய ஆழமான விண்ணப்பம். நான் சுய முயற்சியினாலோ சுய பலத்தினால நான் கடந்து போனேன்னா வேற பாதையில நான் போய் விழுந்து விடுவேன் ஆண்டவரே. ஆகவே நான் அப்படி போகாதபடிக்கு என்னை சரியான பாதையில நான் நடத்த வேண்டும். ஒருவேளை நம்ம சுய முயற்சினால சுய பலத்தினால நம்ம போனோம்னா நமக்கு நிறைய குழப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த பாதை சரி எந்த பாதை தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் நேரடியாக ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும், எனக்கு போதித்தருளும், ஆண்டவரே அந்த வழியை எனக்கு சுவைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய பாதைகள் வழிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீதியின் பாதை. இரண்டாவது செம்மையான பாதை. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது இந்த சத்துருக்களை குறித்து அவர்களுடைய உள்ளத்தையும் அவருடைய எண்ணங்களையும் இங்கே தாவீது பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வாயில் உண்மை இல்லை. நல்லா கவனமாக கவனித்து பாருங்க. இதைத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களுடைய உள்ளான வாழ்க்கை, அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள் என்பதைத்தான் இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார். அவருடைய சத்துருக்கள் அவனுக்கு எதிராக எழுப்பி நிற்கிறவருடைய எண்ணங்களும் அவருடைய உள்ளான வாழ்க்கையும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய நோக்கங்களும் அவருடைய பாதைகளும் எப்படிப்பட்டது, அவருடைய வாழ்க்கையை அழகாய் போதிக்கிறார்கள். மொத்தத்துல சொல்லணும்னு சொன்னா அந்த பாதைகள் முழுவதும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கேடுகள் நிறைந்தவை. அவருடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அழிவை நோக்கி செல்கின்றவைகள். இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய தொண்டையோ திறக்கப்பட்ட திறந்திருக்கும் சவக்குழி. அப்படின்னா என்ன? ஒரு சவக்குழி திறந்திருக்கிறது என்று சொன்னால் அதுல இருக்கிற சரீரத்தினுடைய நிலை என்ன, அந்த சரீரங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கும்? நல்ல கவனமா கவனிங்க. ஒரு மூடப்படாத ஒரு சவக்குழியில இருக்கிற அந்த பணங்களுடைய அந்த அந்த பணங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய தூய்மை கட்ட நிலையிலே அது அழுகி நாற்றமெடுத்து இருக்கும். அப்படின்னா அவருடைய பாதைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்கள், அவருடைய உள்ளான வாழ்க்கை, அவருடைய வெளியரங்கான வாழ்க்கை எல்லாம் அழுகி நாற்றமெடுத்த ஒன்று நிலை.
ஆனால் ஆண்டவருடைய பாதையோ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது நேர்மையின் பாதை. அங்கே உண்மை இல்லை என்கிற வார்த்தையை தான் இங்கே நான் சொல்லுகிற வார்த்தை. கடவுளுடைய பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் மூன்றாவது நேர்மையின் பாதை. நேர்மையின் பாதை. அவர்களுக்கு உண்மை இல்லை. ஆகவே இங்கே உண்மையான ஒரு பாதையை விரும்புகின்றான், ஒரு நேர்மையான ஒரு பாதையை விரும்புகின்றான். அவர்களை போல அவன் வாழ விரும்பவில்லை. இங்கே அழகாக சொல்லுகிறார், அவர்கள் வஞ்சகம் பேசுவதிலே நீண்ட நாட்கள் பழக்கப்பட்டவர்கள். அழகாய் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கவனித்து பாருங்கள். தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் வஞ்சகம் பேசுவதிலே நீண்ட நாட்களை பழக்கப்பட்டவர்கள், கபட நாடகம் ஆடுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய பாதைகள் அப்படிதான், அநேகருடைய வழிகள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. வஞ்சகம் பேசுவதிலே நீண்ட நாட்களாய் பழக்கப்பட்டவர்களைப் போலவும் கபட நாடகம் ஆடுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அந்த பாதையிலே அவன் நடக்க விரும்பாதபடிக்கு ஆண்டவருடைய பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் இதற்கு மாற்றாக அது நேர்மையின் பாதை. அவரிடத்திலே உண்மை உண்டு. அந்த உண்மையான பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகின்றான். இந்த கேடு நிறைந்த அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அவர்களுடைய பாதையிலே அவன் செல்ல விரும்பாதபடிக்கு மூன்றாவதாக நேர்மையான பாதையிலே அந்த ஆண்டவருடைய அந்த செம்மையான பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகின்றான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதை எப்படிப்பட்ட பாதை என்பதை தாவீது இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நீதியின் பாதை, இரண்டாவதாக செம்மையான பாதை, மூன்றாவதாக நேர்மையின் பாதை. அந்த பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை நடத்தும் என்று சொல்கிறார். இந்த மூன்று வகையான பாதை தான் ஆண்டவருடைய பாதைகள், ஆண்டவருடைய வழிகள். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த சத்துருக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த 10வது வசனத்திலே சொல்கிறான். அதை நாம் வாசிக்க கேட்போம். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாயே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. இங்க நல்ல கவனமா கவனிங்க. தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். ஏன்னா அவர்கள் நீதியின் பாதையிலே நடக்காதவர்கள், அவர்கள் செம்மையான பாதையிலே நடக்காதவர்கள், அவர்கள் நேர்மை பாதையிலே நடக்க விரும்பாதவர்கள். இப்போ அவர் சொல்லுகிறார், ஆகவே அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்கள் தம்முடைய குற்றங்களை சுமக்க வேண்டும், அவருடைய பொல்லாத அந்த சதி செயல் நிமித்தம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கட்டும், அவர்களுடைய எண்ணிக்கையில் அடங்காத பாவங்கள் நிமித்தம் அவர்கள் துரத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணினார்களே. அழகா சொல்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உமக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினார்கள். இங்கே தாவீது சொல்கிற வார்த்தை, ஏன் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்? தாவீதுக்கு எதிராக எழுப்பினதனாலே அல்ல. நல்ல கவனம் கவனித்து பாருங்க. தாவீதுக்கு விரோதமாக எழுப்பினதால் அல்ல. எதனால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். ஆகவே அது நிமித்தமாய் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நல்ல கவனம் கவனிங்க. தான் பாதிக்கப்பட்டதை விட அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எழுப்பினதைத்தான் தாவீது இங்கே முன்னிறுத்தி வருகிறார். தாவீதுடைய எண்ணத்தையும் செயல்களை பாருங்களேன். ஆண்டவர் மீது அவன் எவ்வளவு ஆழமான பக்தி இருந்தது என்பதை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நான் தாவீது சொல்லுகிறான். தாவீதுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பாருங்களேன். தாவீது சொல்லுகிற காரியம், உமக்கு விரோதமாய் உம்முடைய பாதையிலே நடக்க விரும்பாதவர்களை நீங்க தள்ளிவிடுங்க, அவருடைய பொல்லாத அந்த சதி செயல்களுக்கு எதிராக அவர்கள் செய்த தீங்குக்கு நிகராக அவர்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டுங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு இந்த தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனித்து பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நாமும் ஆண்டவருடைய பாதைகளை விட்டு விலகி நாமும் ஒருவேளை ஆண்டவருக்கு எதிராக குற்றங்களை நாம் செய்தால், ஆண்டவருக்கு எதிராக சதி செயல்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் காட்டுகிற இந்த பாதையிலே நடக்காமல் போனோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தண்டனையை நாம் சுமக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை நாம் அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. அந்த பாதையிலே நாம் நடக்க தவறுகிற பொழுது நிச்சயமாய் நாம் நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனை நாம் அனுபவித்து நாம் தீர வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 119 சங்கீதத்திலே 30 வசனத்திலே, உண்மையின் பாதையை நான் தெரிந்து கொண்டேன், உமது நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன்.
உண்மையின் பாதையை நான் தெரிந்து கொண்டேன், நேர்மையான பாதையை நான் தெரிந்து கொண்டேன். ஏன் சொன்னா நீதிமொழிகள் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்மையாளர்களுடைய பாதைகளை அவர் பாதுகாக்கிறார். நேர்மையான பாதையில நம்ம நடந்தோம்னா அந்த பாதையில நடக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் பாதுகாக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்திலே நேர்மையின் பாதையிலே நடந்து செல்லுங்கள், நேர்மையின் பாதையிலே என்னை நடத்துங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேளுங்க, நேர்மையின் பாதையில, நீதியின் பாதையில, அந்த செம்மையான பாதையில ஆண்டவரை என்னை நடத்துன்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஏன் ஆண்டவருடைய வழிகளை நடக்கணும் தெரியுமா? நிறைய ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன் நீதியின் பாதையில, சுவையான பாதையில, நேர்மையின் பாதையில நான் நடக்கணும், ஆண்டவருடைய பாதையில நடக்கணும் சொன்னா வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழிகளை குறித்து நான் ஏன் போதிக்கிறேன் தெரியுமா? மனுஷனுடைய ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். என் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமில்லை. நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் எல்லாரும் தாவீது என்ன செய்ய போகிறான், எப்படிப்பட்ட பாதையிலே நடக்க போகிறான், ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார், ஆண்டவர் அவனை நிராகரித்து விட்டார், அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆகவே இனி தவறான பாதையில் தான் அவன் கடந்து போவான் என்று சொல்லி நினைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை நீதியின் பாதையிலே, செவையான பாதையிலே, நேர்மையான பாதையிலே இனி நடத்தும் என்று சொல்லி ஜெபித்தான் அல்லவா? இந்த தாவீதை போல நீங்கள் நானும் மாறுவேன். ஏன் என்று சொன்னால் தாவீதுக்கு தெரியும், நான் நடந்து போகிற பாதைகள், நான் நடக்கிற பாதைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறது, அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. என்னுடைய பாதைகள் ஒவ்வொன்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். ஆகவே நான் சரியான பாதையில் நான் நடக்க வேண்டும் என்பதை தான் தாவீது உணர்ந்திருந்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருமறை ஆய்வுகளை உங்களுக்கு அதை தான் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார், அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது, அவர் ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதை உணர்ந்து இந்த 3வது தியானத்திலே தியானிக்கிற உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீதியின் பாதையிலே, செம்மையான பாதையிலே, நேர்மையான பாதையிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் தியானத்திலே ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்று சொன்னார். முதலாவது நீதியின் வழிகள், 2வது செவ்வையான வழிகள், 3வது நேர்மையான வழிகள். ஆகவே அப்படிப்பட்ட பாதையிலே, வழிகளிலே நடக்க ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே இதை உணர்ந்து இன்றைக்கு தாவீதை போல ஆண்டவர் என்னையும் உடைய நீதியின் பாதையிலே, அந்த செம்மையான பாதையிலே இனி நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே கேட்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் அவருடைய பாதையிலே நடத்தி நம்மை பாதுகாத்து நமக்கு தெளிவை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தடுமாறாதபடிக்கு நம்மை தூக்கி நிறுத்துவார் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வாரத்திலே நாம் 11, 12வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிலே ஆண்டவர் அருளுகின்ற அந்த ஆசீர்வாதமான வளமான வாழ்க்கை என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் தாவீதுக்கு ஆண்டவர் தந்தார். நீதியின் பாதையிலே நடக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதை நான் அடுத்த வாரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகவே அடுத்த வாரத்திலே 11வது வசனத்தையும் 12வது வசனத்தை நீங்கள் தியானிகள். நிச்சயமாகவே இந்த சங்கீதங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதை என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. அது நீதியின் பாதை, செம்மையான பாதை, அது நேர்மையான பாதை. அப்படிப்பட்ட பாதையிலே நடத்தும் என்று சொல்லி தாவீது ஜெபித்ததை போல இன்னைக்கு அடியேனும் ஆண்டவரை இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் உங்களுடைய பாதையிலே நடத்தி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து உங்களுடைய நன்மையும், உங்களுடைய கிருபையும், உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டு பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பான அப்படிப்போம்
நம் அனைவரோடு கூட இந்த பெருசுதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதத்தை உங்களுடைய இல்லத்திலே அமர்ந்து நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாகவே அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you.